அருமை தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். கவிதா ஜவஹர் பேசின பேச்சு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. உண்மையை சொல்லியிருக்காங்க. யார் பிறந்த வீடுங்கிறது என்ஜாய்மெண்ட், புகுந்த வீடுங்கிறது தான் கமிட்மெண்ட். கேள்வி சாதிப்பது எதை, எங்கே அப்படின்ற தானே. யார் ஒருவர் தன்னுடைய என்ஜாய்மெண்ட், சுகத்தை கூட தியாகம் செய்துவிட்டு தன் கமிட்மெண்ட் என்னவோ அதை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே சாதிக்கிறார்கள். சுகவாசிகளாக சும்மா உக்காந்துக்கிட்டு பரோட்டா குருமா தின்றது, படுத்து தூங்கிறது, இதெல்லாம் சாதனைன்னு சொல்றதுக்கு ஒரு 3 பேர். வீட்டில் 3 கணவன்மார்களும் அவர்களுடைய அப்பா அம்மாவும் உங்களை வாழ்த்தி வழி அனுப்பினால தான் இன்னைக்கு 3 பேர் மேடையிலிருந்து உலகம் முழுக்க பிச்சு உதறிட்டு இருக்கிறீங்க. நன்றி வேணும்ல, நன்றி. நான் ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்கிறேன். இல்லத்து அரசி அப்படின்னா அரசி நினைத்ததை செய்ய முடியும், வைத்ததுதான் சட்டம். ஆமா. இந்த இல்லம் என்பது பிறந்த இல்லத்தை குறிக்கிறதா, புகுந்த இல்லத்தை குறிக்கிறதா? தமிழ் மொழியே ஒத்துக்கிட்டு இருக்கு. நீங்க வச்சதுதான் சட்டம், நினைச்சதுதான் நடக்கும் என்பது புகுந்த இல்லத்தில் தான். அப்படிங்கிறதுனால தான் திருமணமான பெண்ணுக்கு இல்லத்தரசின்னு பேரு. எங்கேயாவது எங்களை இல்லத்து அரசர்னு சொல்றாங்களா நடுவர் அவர்கள்? அட, இல்லத்து சிற்றரசர்னாவது சொல்றானா, ஒரு மந்திரின்னு சொல்றானா? நம்ம வெறுமன வாயில் காப்போன் மாதிரி வாசல்ல நின்றுட்டு இருக்கிறோம். ஏதும் இல்லான்னு சொல்றானே நடுவர் அவர்களே. இல்லாள் அப்படிங்கிற சொல்லி யாரை குறிக்குது? அவங்கள்தான். அதுல வர இல்லா, அதே நம்மள இல்லான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமில்லாத வெறும்பையான்னு அர்த்தம். தமிழ் மொழியினுடைய சொல்லே இந்த கேள்விக்கு விடையாக தந்திருக்கிறது என்பதை நடுவர் அவர்களுக்கு பரிவோடு நான் சமர்ப்பிக்கிறேன். கணம் நடுவர் அவர்களே, நான் ஒன்று சொல்லுகிறேன். வீடுங்கிற வார்த்தை அவங்களுக்கு தான் பொருந்தும். நீ கல்யாணத்துக்கு எங்கேயா போனா என்ன கேட்குறாங்க? எங்க சார் வீட்டில் வரலன்றான். நம்ம என்ன காட்டில் இருந்தா வந்திருக்கிறோம்? வீடுனாலே அவங்கதாயா. வீடு வேறு மனைவி வேறு என்று இல்லாதபடி உங்களை ஒரேடியாக மாற்றியதுன்றது புகுந்த வீட்டுக்கு நீங்க வந்த பிறகுதாம்மா. அதை முதல்ல புரிஞ்சுங்க. கணம் நடுவர் அவர்களே, கல்யாணமாகி வந்த ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பாட்டி அட்வைஸ் பண்ணிச்சு, தபாரு உன் புருஷனை முழுக்க நீ கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். கல்யாணமாகி வந்த உடனேயே நீ சொல்லிடு ஸ்ட்ரிக்டா, இதை பாருங்க 5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டா 6 மணிக்கு வீட்டில் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடலாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது, மாதம் 1ஆம் தேதி சம்பளம் வந்தால் என்கிட்ட கொடுத்துடணும், இப்படிலாம் கண்டிஷன் போட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிருந்துச்சு பாட்டி. பாட்டி நீ கூட கல்யாணம் ஆனப்போ இப்படிலாம் தாத்தா கிட்ட சொன்னியான்னு. ஓ சொன்னனே அப்படின்னுச்சு. அப்புறம் என்னாச்சு பாட்டின்னு, அன்னைக்கு போன மனுஷன் தான் இன்னி வரைக்கும் திரும்பலன்னுச்சு. ஏங்க, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்களை கொஞ்சறதுல பெரிய விஷயம் இல்லைங்க, அது என் பொண்ணுன்றதுல பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் இன்னொரு இடத்துக்கு போய் இந்த நாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் அந்த மாமனாரும் மாமியாரும் நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் இது யாரோ பெற்றது இல்லைங்க, என் வீட்டுக்கு வந்த நான் பெறாத பொண்ணுங்க, என்னோட மகங்க. அதுவும் மாமனார் தான் அதை சொல்லுவார். ஏன்னா அவருக்கு தான் என்ன பயம், தான் பிள்ளைக்கு வாச்சது எங்க தனக்கு வாச்சா மாதிரியே இருந்துருமோன்னு அவர் தான் பயந்துகிட்டு இருந்திருப்பார். ஒவ்வொரு தந்தையும் தாயும் அந்த புது வீட்டில் உங்களை கொண்டாடுகிறார்கள் என்றால் அதனால் தான் இன்னமும் இந்தியாவில் குடும்பம் என்கிற அமைப்பு குலையாமல் இருக்கிறது. குடும்பம் குடும்பமாக இன்றைக்கு பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கிறது. கணம் நடுவர் அவர்களே, முந்திலாம் கூட கல்யாணமாய் ஒரு பொண்ணு வந்துருச்சுன்னா சிக்கிச்சிரா ஒரு அடிமை அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இப்போ அதெல்லாம் கிடையாது. அவங்களும் ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கிறாங்க, அவங்க கீழே 10 பேர் இருக்கிறாங்க. அதனால் சும்மா ஒரு அடிமை மாதிரிலாம் வீட்டில் நடத்தக்கூடாதுன்னு ஆண்கள் மனோபாவத்தையும் மாற்றியதே நீங்கள் புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு செய்த சாதனை. முந்தி மாதிரிலாம் சர்ருபுருன்னு இந்த பாட்டி அப்படியே சமையல் கட்டு ஓரத்தில் ஒளிஞ்சு தாத்தாவுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அவங்க நேருக்கு நேரம் வந்து கேள்வி கேட்கறாங்க. எதுக்கு நான் அவகிட்ட ஒளிஞ்சு கேட்கிறாரு. உண்மைதான் நடுவர் அவர்களே, அந்த மாற்றம் கொண்டு வந்ததான சாதனை. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. ஒரு காலத்தில் பெண்களுக்கு புகுந்த வீடு என்பது வேலியாகத்தான் இருந்தது. அந்த வேலியை இன்றைக்கு பெண்கள் ஏணியாக மாற்றி வீட்டையும் முன்னேற்றி தானும் முன்னேறி வெளிவாழ்விலும் சாதிக்கிறார்கள் என்றால் இதுதான் புகுந்த வீட்டில் பெண்கள் செய்கிற சாதனை. நன்றி, வணக்கம்.